Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்களின் அடுத்த பகுதியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த வியாழனன்று நம்ம பாபாவின் அற்புதங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம். அதில் எந்த பகுதியில் நான் நிறுத்தினேன் அப்படின்றத இன்றைக்கு நான் சுட்டி காட்டினாதான் உங்களுக்கு தொடர்ச்சி புரியும். அதனால் அதை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன். பாபா பொதுவாகவே தன்னை நாடி வருகின்ற பக்தர்கள் கிட்ட காணிக்கையாக தானாக கேட்டு வாங்குவார். இது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே இவர் ஒரு பக்கிரி, இவர் ஒரு பிச்சைக்காரரு, காணிக்கை கேட்குறாரு, காசு கேட்குறாரு அப்படின்னு திட்டுனாங்க. ஆனால் போக போக பாபா காணிக்கை கேட்க மாட்டாரா அப்படின்னு அவங்களாவே முன் வந்து போட்டி போட்டு காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பாபா வாங்கலை. சிலரை பார்த்து மட்டுமே இவ்வளவு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கினாரு. எல்லாரும் கொடுக்குற ₹1 நாணயத்தை வாங்கி வச்சுப்பாரு. ஆனால் ஒரு சிலர்கிட்ட வந்து இவ்வளவு ரூபாய் கொடு அப்படின்னு எண்ணிக்கை சொல்லி கேட்பாரு. அது எதுக்கு அப்படின்றத பிற்காலத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பாபா காணிக்கையாக யார்கிட்டையாவது கேட்குறாருன்னா அவர்களுடைய முன்வினை பயன்களை போக்குவதற்காக, அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக தான் கேட்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுதான் பாபா கேட்க மாட்டாரா காணிக்கை அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு காணிக்கை பாபாவுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி பாபாவை பார்க்க வருகின்ற பக்தர்கள் அனைவருமே சிலர் பணத்தோடு வருவாங்க, சிலர் வந்து வேதனையை சுமந்து கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு தடவை என்ன பண்ணாங்க, தட்கட் என்கின்ற பெண்மணி பாபாவை பார்க்கறதுக்கு ஷீரடி மசூதிக்கு வர்றாங்க. பாபா யார் எதற்காக வந்திருக்காங்கன்னு அவங்க கண்களை உற்று நோக்கி சொல்லிடுவார். என்ன பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுடைய முன்வினை கர்மா எல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. அவங்க எந்த பிரச்சனையில் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்றதெல்லாம் கண்களை பார்த்தே புரிஞ்சுக்க கூடியவர். அதனால் அந்த தட்கட் பெண்மணி கணவரோடு வந்திருந்தாங்க. அந்த பெண்மணியின் கண்களை உற்று நோக்கிய பின்னாடி பாபா சொல்கிறாரு, நீ ₹6 எனக்கு கொடு, அதாவது 6 நாணயங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த தட்கட் விசும்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தாரையாக அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. தட்கட் பெண்மணி இப்படி அழுதுகிட்டு இருக்க பாபா என்ன பண்ணாரு, அந்த அம்மா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாரு, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா, நீ சொல்லு அப்படின்னு அதட்டல் குரலில் கேட்குறாரு. உடனே அந்த கணவர், இதில் தான் நிறுத்தணும், நம்ம என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அந்த தட்கட்டின் கணவர் சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சுது பாபா நீங்கள் சொன்னது. காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த 6 கெட்ட குணங்களைத்தான் பாபா கேட்குறாரு. அதனால்தான் 6 நாணயம் கொடுன்னு கேட்டாரு அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து சொன்ன உடனேயே பாபா அதை ஆமோதிக்கிறார். ஆமாம், இந்த கெட்ட குணங்களைத்தான் 6 நாணயமாக ₹6 நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த பெண் வந்து பாபாவுடைய காலில் பொத்துன்னு விழுதுட்டு தேம்பி அழறாங்க. அப்புறம் பாபா தேத்துறாரு, அதாவது உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்புறம் நீ புது பெண்மணியாக திரும்பி போவ, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து விடும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெண்ணும் ஆமோதித்து பாபாவின் சரணங்களை சரணடைந்து அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து விட்டு கிளம்புறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை, அந்த பெண்மணிக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன இக்கட்டுகள் இருந்ததோ அதெல்லாம் விலகி அவர்களுடைய பின் வாழ்க்கை அமோகமாக இருந்தது அப்படின்னு பாபாவின் வரலாறு படித்தவர்களுக்கு புரியும். இப்படி பாபா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று, பணம் இருக்கிறவங்ககிட்ட பணமாக கேட்டுப்பார். அதாவது யார்கிட்ட பணம் வாங்கணுமோ அவங்க கிட்ட பணமாக கேட்டுருவார். அப்படி இல்லைன்னா பணத்திற்கு பதிலாக பணம் என்கின்ற அடைமொழியை வைத்தே, அதாவது 6 கொடு 8 கொடு அப்படின்னு எண்ணிக்கையில் கேட்பது வந்து பாபாவுக்கு மட்டும்தான் புரியும். பாபாவின் அருகில் இருந்து அவரை பேச்சை கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் பாபா என்னத்தை கேட்குறாரு அப்படின்றது புரியும். பணம் கேட்குறாரா இல்லை வேறு ஏதாவது அந்த எண்ணிக்கை சொல்லி கேட்குறாரா அப்படின்றது புரியும். இப்படித்தான் ஒரு முறை என்னாச்சு, பாபாவின் அடியவரான பேராசிரியர் நார்கே பாபாவை சந்திப்பதற்காக ஷீரடிக்கு வர்றாரு. அப்போது பாபா அவரை உற்று நோக்கி,
எனக்கு 15 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நார்க்கே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழுதுகிட்டே சொல்கிறாரு, பாபா என்கிட்ட இவ்வளோ ரூபாய் இல்லையே. இன்றைக்கு 15 ரூபாய்ன்றது சர்வசாதாரணம். அன்றைய காலகட்டத்தில் 15 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அதனால் அவர் தேம்பி தேம்பி சொல்கிறார், பாபா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே பாபா அப்படின்னு சொன்னோடனே பாபா சொல்கிறார், அரே உன்கிட்ட 15 ரூபாய் இல்லைன்றது எனக்கு தெரியாமலா இருக்குது. உன்கிட்ட போய் பணம் கேட்பேனா? உன்கிட்ட தான் பணம் சுத்தமாக இல்லையே. ஆனால் கூட நீ தினமும் வாசிக்கின்ற வாசிஷ்ட யோக நூல் இருக்கு இல்லையா, அதில் நல்ல விஷயங்கள் 15 இருக்குது. அதை எடுத்து தினமுமே அதன்படி நீ செயல்பட வேண்டும், அதை நீ படிக்கணும். அதனால் தான் நான் 15 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டேன். அப்படின்னோடனே இந்த நார்க்கே பாபா சொன்னவற்றை அப்படியே பொன்மொழியாக ஏற்றுக்கொண்டு, கட்டாயம் நான் செய்வேன் பாபா அப்படின்னு நெகிழ்ந்து போய் பாபா காலடியில் விழுந்து வணங்குகிறார். அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, பாபாவுக்கு எல்லாமே தெரியுது. பணம் இருக்கிறவங்ககிட்ட பணமாக வாங்குறாரு மற்றவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக. என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன தேவை? வாசிஷ்ட யோகத்திலிருந்து நான் 15 படிக்க வேண்டும். அப்போது அது படிக்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தொலைந்து போய் இன்னும் நல்ல மனிதனாக நான் மாறுவேன் என்று தெரிந்து கொண்டு பாபா என்கிட்ட இதை படிக்க சொல்லியிருக்காரு. தன்னிடம் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சுத்தப்படுத்தப்பட்டு புனிதமாக செல்ல வேண்டும். அவர்களுடைய பாவங்களை இங்கே ஷீரடி மண்ணிலேயே அவர் பாதங்களிலே சமர்ப்பித்து செல்ல வேண்டும். அவர்கள் நல்லா இருக்கணும்னு பாபா எப்படி கருதுகிறார்? எல்லா பக்தர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரே. இது போல் பாபா பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றியும் சிந்திக்கிறாரு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே தன்னுடைய பக்தன் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படின்னு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவருடைய புகழ் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகெங்கும் பரவி நிற்கிறது. இன்றைக்காவது பார்த்திங்கன்னா நிறையா மீடியா இருக்குது, அதில் பாபாவை பற்றிய பதிவுகள் நிறையா பார்த்து பக்தர்கள் கூடுறாங்க. இன்னொன்று பாபா நிகழ்த்தி அற்புதங்கள் இன்றளவும் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். ஏதோ ஒரு ரூபத்தில் நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தர்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பாபா ஒரு இடத்துல மசூதியில் உட்கார்ந்து செய்கின்ற அற்புதங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதை தெரிந்து கொண்டு அப்படியே பக்கத்தூர் அப்படின்னு பரவிக்கிட்டே வந்தது. அப்படி பரவுனதில் மும்பை பகுதி தானேயில் வசிக்கக்கூடிய ஒரு பக்தர், அவர் பேர் ஷோல்கர். இவருக்கு மிகப்பெரிய குடும்பம், அதாவது அவரை நம்பித்தான் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவர் பார்க்குற வேலை ரொம்ப சிறிய வேலை, ரொம்ப கம்மியான பணம் தான் அவருக்கு கிடைக்கிது. எல்லாருடைய அன்றாட சாப்பாடு இருக்கு இல்லையா, அதையே கொடுக்க முடியல. எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னா எங்கே போகிறது, முடியல அவர்னால. ஆனால் அவர் கடும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். பல வேலைகள் செய்யணும், எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடியவர், நல்ல மனம் படைத்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வந்து மேலே மேலே படித்து நிறைய தேர்வுகளை எழுதலாம், அந்த தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்ந்த பதவிக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு என்ன பண்ணுறாரு, ஒரு முக்கியமான தேர்வு எழுத போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, பாபா கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். பொதுவாகவே அவர் பாபா கிட்ட வேண்டி தான் செய்கிறார் எந்த ஒரு செயலையும். இது மிகப்பெரிய தேர்வு. இந்த தேர்வு எழுதுனா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். அப்போது அவர் ரொம்ப மனமுருக பிரார்த்தனை பண்ணுறார் பாபா கிட்ட, பாபா இந்த தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் தான் உறுதுணை புரியணும். அந்த தேர்வு எழுதுறதுக்கே, நுழைவு தேர்வு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்க செய்யணும். அதே போல் அந்த தேர்வு எழுதி நான் அந்த பணிக்கு தகுதி பெற வேண்டும், தேர்வில் நான் வெற்றி பெற வேண்டும் பாபா. அப்படி வெற்றி பெற்ற பின்னாடி நான் ஷீரடிக்கு வந்து பக்தர்களுக்கு அத்தனை பேருக்குமே, உங்களுடைய அடியவர்கள் அனைவருக்குமே நான் கல்கண்டு, உங்களுடைய பெயர் சொல்லி கல்கண்டு பிரசாதம் எல்லாருக்குமே கொடுப்பேன் பாபா அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, தேர்வு எழுதுறாரு, அவர் வெற்றி பெற்று விடுகிறார். அதற்கு பின்னாடி அவருக்கு வேலை, உயர்ந்த நல்ல வேலை கிடைச்சிருது. சாதாரண வேலை இல்லை, மிகப்பெரிய வேலை கிடைச்சிருது. கை நிறைய சம்பளம் கிடைக்கும் அந்த வேலையில். வேலை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, ஆனால் சம்பளம் வந்து பின்னாடி தான் கிடைக்கும். வேலையில் சேர்ந்த உடனே கிடைக்குமா என்ன? சம்பளம் வந்து நிர்ணயம் எப்போ கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிர்ணயம் உறுதியாகலை. இவர் என்ன பண்ணுறாரு, பாபாகிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம், சம்பளம் வர்றது வரட்டும், அது வரைக்கும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த கல்கண்டு நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அத்தனை பக்தர்களுக்கும் கல்கண்டு கொடுக்கணுன்னா நிறைய வாங்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு கையில் காசு இல்லை இவர்கிட்ட, அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டம்.
அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு, சரி நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம தினமுமே காஃபிக்கு சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சர்க்கரை போடாமல் காஃபி குடிக்கலாம், தேநீர் அருந்தலாம், அதான் காஃபி டீ எதுவாக இருந்தாலும் நம்ம சர்க்கரை போடாமல் அதை அருந்தி அந்த சர்க்கரை எவ்வளவு காசு பெறுமோ அந்த காசை சேர்த்துக்கிட்டே வரலாம். காசு சேர்ந்த உடனேயே சீரடிக்கு போய் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டது போல நம்ம பாபாவினுடைய பக்தர்கள் அனைவருக்குமே கல்கண்டு கொடுக்கணும்னு காசு சேர்த்துக்கிட்டே வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் எதிர்பார்த்த பணம் சேர்ந்து போயிடுது. அப்புறம் ஷீரடிக்கு போகிறாரு, கல்கண்டு வாங்குறாரு, ஷீரடிக்கு போகிறாரு. பாபாவை பார்த்தான்னா கருணை பெருங்கடல் அப்படியே உட்காந்துருக்காரு, அவர் உடம்பெல்லாம் நடுங்குது. இன்றைக்கி நம்ம சிலையை பார்க்கும் பொழுது நம்ம கண்கள்லேருந்து அறியாமல் தண்ணி வருது. நல்ல சந்தோஷமாக இருந்தால் கூட அறியாமல் தண்ணி வருது, நான் தழுதழுக்குது. அவர் நேர்லையே பார்த்தவராச்சே, கேட்கவா வேணும்? நான் தழுதழுக்குது, கண்ணீர் பெருகுது, உடல்லாம் நடுங்குது. பாபாவை பார்த்துட்டோமேன்ற ஒரு ஆனந்த சந்தோஷம். பாபா காலில் விழுந்து வணங்கிட்டு கல்கண்டு கொண்டு போய் பாபாவினுடைய பக்தர்களுக்கு எல்லாருமே பாபா பெயரை சொல்லி விநியோகம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்போது அதையே உற்று பார்த்து கொண்டிருந்த பாபா என்ன பண்ணுறாரு, தம் அடியவர், தனக்கு சேவை புரிந்து கொண்டிருக்கின்ற அடியவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வா, அங்கே கல்கண்டு ஒருத்தன் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு காஃபியில் நிறைய சக்கரை போட்டு கொண்டு போய் குடிக்கிறதுக்கு கொடு அப்படின்னு ஒன்று இந்த கல்கண்டு விநியோகம் செய்து கொண்டிருந்த சோல்கர் அப்படியே பாபாவை பார்க்குறாரு. அடடா, நம்ம சக்கரை போடாமல் சாப்பிட்டோம் இல்லை, அது பாபா எப்படி சூச்சகமாக உணர்த்துறார். அங்கே கூடி இருந்தவங்கெல்லாம் முழிக்கிறாங்க, இதனது எதுக்கு பாபா அவருக்கு மட்டும் சக்கரை கூட போட்டு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சோல்கருக்கு மட்டும்தானே புரியுது தனக்கு ஏன் பாபா நிறைய சக்கரை போட்டு கொடுக்க சொல்கிறாருன்னு. உடனே ஓடி வந்து நான் தழுதழுத்து கண்களில் தார தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டு பாபாவின் பாதங்களை பிடித்து அழுகிறார். அப்போது பாபா அந்த சோல்கரின் தலையை வருடி கொடுக்கின்றார். நித்தம் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மனத்திலே என்றைக்குமே நான் கூடியிருக்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்கின்ற செயல்கள் அத்தனையுமே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இனிப்பு சேர்க்காம இனிப்பை தியாகம் செய்து தேநீர் அருந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த காசை சேமிச்சுக்கிட்டு எல்லாருக்குமே கல்கண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சோல்கரின் தலையை வருடிக்கொண்டே மென்மையாக சொல்கின்றார். அந்த நேரத்தில் சோல்கர் மனம் நினைக்குது, வேறு எதுவுமே தேவையில்லையே, இதை விட பெரும்பேறு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைத்து சோல்கர் வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு போயிடுறாரு. இப்படி பாபா நித்தம் நித்தம் எல்லா பக்தர்களுடைய ஆசையையும் பூர்த்தியையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். மசூதியில் ஒரு நாள் உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து மசூதி சுவரில் இருந்த பள்ளி டிக் 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 டிக்குன்னு சத்தம் கொடுக்குது. அப்போது பக்கத்தில் இருந்த பக்தர்கள் கேட்குறாங்க, பாபா இந்த பள்ளி இப்படி டிக் டிக் டிக்குன்னு சத்தம் கொடுக்குது, அது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்கிறார், ரெண்டுமே கிடையாது. இந்த பள்ளியினுடைய சகோதரி அவுரங்காபாத்லேருந்து வரப்போகிறா, அதைத்தான் உணர்த்துது இந்த பள்ளி அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலையே சுற்றிருச்சு. ஏன்னா பள்ளியுடைய சகோதரி அவுரங்காபாத்லேருந்து வருதா, அது வர்றதை இந்த பள்ளி உணர்த்துதா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எல்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் பள்ளியின் சகோதரி இறங்கியது அது யாரு, எதற்காக பாபா இப்படி சொன்னாருன்ற செய்தியை அடுத்த வியாழன் என்று பார்க்கலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயில்ல விஹா ஆன்லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து அதை தொட்டாலே நீங்கள் ஆப்குள்ளே போயிடலாம், அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வசதி என்று நினைக்கிறீங்களோ அதில் போய் பொருள்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலை முடுக்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய பொருள்கள் உங்களுடைய வீடு தேடி சீக்கிரத்தில் சேரும். சரி, பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. எங்களுடைய விஹா கடைக்கு வர்றதுக்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு, viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் தரப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்லையும் நீங்கள் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கடைக்கு கூகுள் மேப்ஸ் அழகாக கொண்டு உங்களை சேர்த்து விட்டுடும். இவ்வளவு தகவல்களையும் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி
அந்த வீஹா சிம்பிள் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணிக்கிட்டு கலர் மாற்றிக்கிட்டு சிலர் வந்து ஒயிட்னிங் சோப்பு, அந்த சோப்பு இந்த சோப்புன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. எங்கள் வீஹா சிம்பிள் பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கும். அதுவும் பச்சை நேரத்திலேயே இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னோட பொருள்கள் அப்படின்னு வேற எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அது பலன் கொடுக்கலன்னு என்ன திட்டிகிட்டு இருக்காதீங்க. அதனால தான் இவ்வளவு செய்திகள் விலாவாரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக கேளுங்க. இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.